நான் ஃபஸ்ட்டு ஒரு வீடியோ போட்டிருப்பேன். இந்த மாதிரி தெருவில் ஒருத்தன் தான் குடிக்காரனான்னா இன்றைக்கி தெருவில் ஒருத்தன் தான் குடிக்காமல் இருக்கிறான். அதே மாதிரி இன்றைக்கி நான் பார்க்கும்போது தெருவில் ஒருத்தன் தான் கடைக்காரனா இருந்தான். இன்றைக்கி தெருவில் ஒருத்தன் தான் கடை இல்லாமல் வாழ்ந்துனுக்கிறான். என்ன காரணம்னா நம்ம அந்த அளவுக்கு வந்து மாறின்னு வந்துட்டோன்னு தான் சொல்லுவேன் நான். ஏன்னா வரம் போகிறோம்னா இன்றைக்கி லோன் கொடுக்குறான். கடங்காரனாகவே இருக்கணும் நம்ம அப்படின்ட்டு நம்மளும் கொஞ்சம் கூட யோசிக்காமல் கொடுக்குறான். இந்த பேங்க்கில் கொடுக்குறான், அந்த பேங்க்கில் கொடுக்குறான்னு சொல்லிட்டு லோன் வாங்கின்னு வந்துடும். லோன் வாங்கின்னு வரீங்க கரெக்டு. லோன் வாங்கின்னு வந்து எதனா ஒரு பிஸ்னஸ்ஸு தொழில் இல்லை எதனா ஒரு வியாபாரம் பண்ணுறோம்னா ஓகே, பிரச்சனை இல்லை. அது வந்து அதுலேருந்து ஒரு வருமானம் வருது, அந்த லோனை திருப்பியும் அடைச்சிடுவோம். லோன் வாங்கி வண்டி வாங்கி கொடுக்கறது, வீட்டுக்கு பெயிண்ட் அடிச்சிக்கிறது, இதெல்லாம் வந்து ரொம்ப அத்தியாவசியம் வந்து கிடையாது எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். ஆனால் இன்றைக்கி பெரும்பாலும் நான் கடன் வாங்குறவங்களாம் பார்க்குறேன். நானே போகிறேன் கிராக்கி. நிறைய பேர் அப்படி தான். எதுக்கு லோன் வாங்கணுன்னே தெரில, அந்த காசை வச்சு நீ என்ன பண்ணுறது தெரில. வீட்டுக்கு பெயிண்ட் அடிச்சிடலாமா, இல்லை அத்தை பண்ணிடலாமா, இத்தை பண்ணலாம், எதுனா உதவாத வேலை தான் செய்கிறாங்களே தவிர ஒரு நியாயமான ஒரு பிஸ்னஸ் பண்ணலாம் அப்படின்ற ஒரு ஐடியா வரல யாருக்குமே. அப்புறம் லோன் வாங்கிலாம் லோனை வந்து கிளியர் பண்ண முடியாது. கஷ்டப்பட்டு சம்பாரித்து கட்டினா தான் வந்து லோனை கட்ட முடியும். ஆனால் நம்ம ஆளுங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு லோனும் இது பண்ணுறதுக்கு இன்னொரு லோனை கிளியர் பண்ணுறதுக்கு இன்னொரு லோனு, இப்படி வட்டி 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 ஏறினே போயிட்டு லாஸ்ட்டில் பார்த்தானா ஊறப்பட்ட கடன் தான் ஆகி என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் வீட்டை விற்கலாமா வண்டியை விற்கலாமா இந்த மாதிரி நிலைமையில் போய் நிற்கிறாங்க. இதெல்லாம் எதுக்கு? அப்புறம் முன்னெல்லாம் வந்து கல்யாணம் தான் ரொம்ப கிராண்டாக செய்வாங்க எனக்கு தெரிஞ்சு. ஆனால் நான் இப்போல்லாம் பார்க்குறது காது குத்து, அப்புறமா வளகாப்பு விட்டுருங்க, இந்த வயசுக்கு வந்தது இதெல்லாமே வந்து கடன் வாங்கி செய்கிற அளவுக்கு போயின்னுக்குது இப்போது ஊர் நாட்டில். நான் பார்க்குறது பார்த்தீங்கன்னா இருக்கிறவங்க செய்கிறாங்க, அவங்ககிட்ட இருக்குது செய்கிறான். இல்லாதவங்க நம்மளுக்கு ஏற்ற மாதிரி தான் நம்ம நடந்துக்கணும். ஏன்னா நாளைக்கு எல்லாம் வந்து சாப்பிட்டு போயிடுவாங்க. கடன் நம்ம தான் கட்டணும், அதுக்கு நம்ம தான் உழைக்கணும். அதுக்கு எதுக்கு தேவையில்லாமல் வீண் பந்தான் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் வேணான்னு நினைப்பேன். நான் அப்படி தான் ஃபாலோ பண்ணுறேன். நான் அட்வைஸ் பண்ணுறது அதுதான். வீணுக்காக எதுவுமே செய்யாதுங்க. நம்மளால் எவ்வளோ முடியும், நம்ம சக்திக்கு எவ்வளோ முடியும், அது நம்மளுக்கு திருப்தி இருந்தால் போதுங்க. மற்றவங்களுக்கு நம்ம திருப்தி பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது எனக்கு தெரிஞ்ச வரைக்கும்.